வரதட்சணைன்னா என்ன? எங்கள் அம்மா நான் முன்னாடிலாம் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, நான் கேட்குற காசை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ராவே குடுப்பாங்க. ரூ. 250 குடுங்க அப்படின்னா, ரூ. 1500 குடுப்பாங்க. ஏம்மா இவ்வளோ காசு குடுக்குறேன்னு கேட்டா, போற இடத்துல முன்ன பின்ன இருக்குமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு புதிய மனிதருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது, அங்க வந்து மாமியார், மாமனார், நாத்தனார் இவங்கலாம் எப்படி இருப்பாங்க, கணவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. சில நேரம் வேற ஒரு பெண்ணு கூட தொடர்பு இருந்து விட்டுட்டு ஓடிறலாம். இல்ல இந்த கணவர் வந்து குடிகாரனாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில கணவன் கூட வாழ முடியாத பட்சத்துல அவங்க குடுக்குற நகைகளோ, பணமோ இத வச்சு அவங்க வாழ்க்கைய மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு கடையோ, ஏதோ ஒரு பிசினஸோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக தான் பெத்தவங்க வந்து பொண்ணுக்கு நகை, பணம், பொருள் எல்லாம் வரதட்சணையா குடுக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு கிடையாது. வரதட்சணைனா இதுக்கு தான். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இதே சாக்கா வச்சுக்கிட்டு உங்க வீட்ல அத வாங்கிட்டோம், இத வாங்கிட்டோம்னா, அந்த பொண்ணுக்கா எப்போ மனசு வருதோ, அப்பதான் தன் கணவருக்கே குடுக்கலாம் அந்த பொண்ணோட நகைய. இல்லன்னா குடுக்கக்கூடாது. அதுதான் வரதட்சணை. வரதட்சணைனா ஒரு பொண்ணுக்கு குடுக்கறது, மாப்பிள்ளைக்கு குடுக்கறது இல்ல.